ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு மங்கையர்க்கரசியார். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சம் நெஞ்சல் வெயில் தோன்றும் நெஞ்சல் ஒருகா நினைக்க இருகாடும் தோன்றும் முருகா ஆசனம் கந்தாசனமின் ஒரு முன் சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனை கரோகரா. நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் 2 பெண் நாயன்மார்கள் உண்டு. அது ஒன்று வந்து காரைக்கால் அம்மையார், அது வந்து மங்கையர்க்கரசியார். இதுல வந்து இந்த மங்கையர்க்கரசி அம்மாவுக்கு தனி சிறப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பிறந்தது ஒரு மன்னர் குடும்பம். சோழ நாட்டோட இளவரசியாக அவங்க பிறக்கிறாங்க. பிறக்கும் போது இளமையிலிருந்து சிவபக்தியில மூழ்கி திளைக்கிறாங்க. ஆயக்கலைகள் 64 கத்துக்கிறாங்க. அவங்களுடைய தினந்தோறும் காலையும் மாலையும் சிவ பூஜை செய்து அவங்களுடைய வேலை நெத்தில விபூதி இல்லாம அவங்களுடைய வாயில பஞ்சாட்சரம் சொல்லாம அவங்க ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மணமகன் இருக்கிறார். அந்த மணமகன் தான் மதுரையம்பதியை சார்ந்த கூன் பாண்டிய மன்னன். இவங்க வந்து கல்யாணம் முடிச்சு மதுரைக்கு மகாராணியா வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கேயும் வந்து இங்க நம்ம சொக்கநாத சுவாமிக்கு பூஜை பண்றாங்க, தினந்தோறும் சிவ பூஜை பண்றாங்க, நிறைய சிவ தொண்டுகள் செய்யறாங்க. ஸோ செஞ்சுட்டு நெத்தில விபூதி இருக்கிறாங்க, பஞ்சாட்சரம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியும் உங்க வாழ்க்கையை போயிட்டு இருக்கும்போது மதுரைக்கு பெரிய சோதனை வருது. அந்த சோதனை தான் சைவ சமயத்திலிருந்து சமண மதத்துக்கு மன்னன் கூன்பாண்டி வந்து போறார். நிறைய அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் மதமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்க மகாராணியான முடியல இவங்க ரொம்ப போராடி பாக்குறாங்க. இந்த அம்மா வேற வழியே இல்லாம இவங்க வந்து அமைச்சர் குலச்சிறையாரை கூப்பிட்டு திருஞான சம்பந்தரை வர சொல்லி அதற்கப்புறமாக நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். திருஞான சம்பந்தர் மதுரையம்பதிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது வந்து அம்மா மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் தான். இவங்க 2 பேரும் சொன்னா திருஞான சம்பந்தரை இங்க கூட்டு வராங்க. அவர் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி சமணர்களை கழுவேற்றி இங்க வந்து சைவ மதத்தை வந்து தலைக்க வைக்கிறார். இதான் அவருடைய இவங்க வந்து செஞ்ச பெரிய சேவை. இந்த அம்மாவுக்கு வந்து துணையா இருந்தது சிவபெருமான். அதை தாண்டி ஒரு விஷயம் துணை இருந்தது. இந்த அம்மா பூசின விபூதி, அந்த விபூதியை மட்டும் துணையாக வைத்துக் கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் துணையாக வைத்துக் கொண்டு மதுரையில் சைவ மதத்தை தலைத்தோங்க செய்தவர். அந்த இடத்துலதான் வந்து சுவாமி வந்து இவருக்கு 63 நாயன்மார்கள் ஒரு பதவியை கொடுத்தார். 2 பெண்கள் இவங்களும் ஒருத்தர். பாருங்க, விபூதியை மட்டும் இட்டு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய பதவியை சிவபெருமான் கொடுக்குறாரு. இவ்வளவு பெரிய விஷயம். விபூதி பூசுறதுக்கும் பஞ்சாட்சரம் சொல்றதுக்கும் கண்டிப்பாக புண்ணியம் பண்றோம். அதை வந்து உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை வரலாறுனா மங்கையர்க்கரசியோட வாழ்க்கை வரலாறு நமக்கு வந்து உணர்த்தது. அடுத்த பதிவில் அடுத்த நாயன்மார் பற்றி சிந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவருவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்வகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு வேல், அது வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 புத்தகத்துல வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். எப்படி அனுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் நம்ம பக்கத்தை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போய் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்க தகவலை டிஎம் பண்ணிட்டு எந்த புக் வேணுமோ அந்த புக்கை நீங்க செலக்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு வரும். நன்றி, வணக்கம்.